السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற பேரரசனாகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முறித்தாகட்டுமாக. இனிமேல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அச்சு தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்களுடைய துஆ பரக்கத்தினாலும் அனைவருடைய ஷஃபாஅத்தினாலும் அல்லாஹினுடைய கிருபையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இஸ்லாத்தின் காணிக்கையான என் சலாத்தை முன்வைத்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு தினத்திற்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் குறிப்பிட்டவர்களாக இந்த நாளில் இதை செய்தால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த நேரங்களில் நாம் இதை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்பதாக அதனுடைய பலன்களை எதிர்பார்த்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது வியாபார ரீதியாக இருக்கலாம், படிப்பு சார்ந்த ரீதியாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதங்களில் நாம் அதை முன்வைத்து நாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய சூழ்நிலையிலே ஒரு பண்டிகை வருது, ஒரு வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வியாபாரத்துல இந்த பண்டிகைக்கு இந்த பொருள் நல்லா ஓடும், இந்த டைம்ல வித்தாதான் நமக்கு காசு, இந்த டைம்ல நம்ம இந்த கடையில இவ்வளவு வியாபாரம் பண்ணணும், இவ்வளவு முதல் போட்டாதான் நம்ம இந்த டைம்ல சம்பாரிச்சாதான்ப்பா உண்டு, இந்த டைம்ல சம்பாரிச்சாதான் உண்டு, சம்பாரிச்சா இந்த ஆட்டி நல்ல காசு பார்த்துடலாம் இந்த பண்டிகையில அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல இதை செஞ்சா நமக்கு நிறைய பலன் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும் இப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது அல்லவா. ஏதோ ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் இதை செய்தால் நமக்கு இவ்வளவு தொகை கிடைக்கும், இவ்வளவு பலன் கிடைக்கும், இந்த டைம்ல சம்பாதிச்சாதான் உண்டு, வேற டைம் கிடைக்காது, இந்த பண்டிகையில இந்த வருஷத்துல இதான் சூப்பரான பண்டிகை அப்படின்னு நாம் என்று இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் அதை மையப்படுத்தி நாம் சம்பாதிக்கிறோம் அல்லவா. இதே போன்று நாம் அமல்களிலும் இதே விஷயங்களை நாம் காமிக்க வேண்டும். இதே போன்று நாம் ஈமானுடைய விஷயத்தில், இல்முடைய விஷயத்தில் நாம் காமிக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு பலவிதமான சிறப்பிற்குரிய நாட்களையும் சிறப்பான மாதங்களையும் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அதிலே குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரஜபினுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமலானுடைய மாதம் தொடர்ச்சியாக ஒரு சிறப்பிற்குரிய மாதங்களை 3 மாதங்கள் அல்லாஹ் தாலா தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட மாதத்துல ரஜபு, ஷாபான், ரமலான் இந்த 3 மாசத்துல நம்ம அமல் செஞ்சிட்டோம்னா எப்பா நம்ம தான்ப்பா பெரிய ஆளு, நமக்கு நம்ம நிறைய நன்மை கிடைக்கும். இந்த மாசம் நம்ம நன்மை சம்பாதிச்சோம்னா ஏகப்பட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ரமலான்ல நம்ம ஒரு தடவை தர்மம் செஞ்சா அதை பன்மடங்கு அல்லாஹ் கொடுக்குறான், அதோட நன்மைகளை பல மடங்கா உயர்த்தி தரானே. மற்ற நாள்ல அல்லாஹ் தாலா ஒரு விஷயம் நன்மையான காரியத்துக்கு இத்தனை நன்மைன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய மாசத்துல வளமையா கொடுக்குற நன்மையை விட அல்லாஹ் தாலா பன்மடங்கு உயர்த்தி தரான். இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு 10 நன்மை மற்ற நாட்கள்ல, அதுவே அதே நேரத்தை அதே விஷயத்த நம்ம ரமலான்ல ஒரு நல்ல விஷயம் செய்யறோம்னு சொன்னா அதுக்கு 10 நன்மைன்னு சொன்னா ரமலான்ல 100 நன்மையை அல்லாஹ் தாலா தருகிறான். அப்ப அல்லாஹ் தாலா இப்படி ஒரு சிறப்பான மாதங்களை, சிறப்பான வருஷங்களை நமக்கு அல்லாஹ் தாலா அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா இதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், விஷயங்களை தவற விட்டுறோம். அல்லாஹ் தாலா சூப்பராக நமக்கு கொடுத்திருக்கிறோம். 30 நாள் தராவி தொழுகை கொடுத்திருக்கிறான் ரமலான் மாசத்துல. இந்த மாசத்துல மட்டும் தான் நம்ம தொழுக முடியும். ஒரு வருஷத்துல 30 நாள் இந்த தராவி ஒரே ஒரு தான் வரும். இந்த நாள்ல நம்ம தொழுது அமல் செஞ்சா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நாம எத்தனை பேர் இன்னைக்கு பள்ளியாசல்களுக்கு வரும். இப்ப வாரத்துல ஒரு நாள் ஜும்மா மட்டும் தான் நமக்கு வருது, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு ஜும்மாவுடைய தொழுகை, அதை தவற விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி வர்றவங்க மற்ற நாட்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். வாரத்துல ஒரு நாள் ஜும்மா விடக்கூடாதுன்னு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா வருஷத்துல ஒரு தடவை தான் வருது,
இது தொழுகை. அதை விடக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்படியாக சந்தர்ப்பங்களை வியாபாரத்தில் மட்டும் நாம் பயன்படுத்தக்கூடாது. மாறாக நாம் இல்மினுடைய விஷயத்தில், அல்லாஹ்வினுடைய விஷயத்தில், அல்லாஹ்வினுடைய தொடர்பிலே நாம் இணைக்க வேண்டும் அத்தகைய விஷயங்களை. இன்னும் சொல்ல போனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கும் பொழுது, அவர்கள் மரணித்து விட்டால் பைத்துல் முகத்தஸிலே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும், நான் அங்குதான் வஃபாத் ஆக வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய மரணம் வேறொரு தேசத்தில் அல்லாஹு தாலா மலக்கை அனுப்பி விட்டான். மலக்குல் மௌத் வருகிறார்கள். வந்த பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். பொதுவா வழக்கமா நபிமார்களுடைய ரூஹை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி மட்டும் அனுமதி கேட்பாங்க. உங்களுடைய ரூஹை நான் கைப்பற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது, நான் இப்ப இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறேன், நான் பைத்துல் முகத்தஸ்ல அடக்கமாகணும்னு ஆசைப்படுறேன், அங்கதான் மௌத்தாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் தாலா என்னுடைய ரூஹை கைப்பற்று உங்களை அனுப்பி விட்டார் என்று சொன்னா என்னுடைய ரூஹை கைப்பற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே போன்று அவர்களுடைய ரூஹை கைப்பற்றப்படுகிறது. அவர்களை அதே நாட்டிலேயே அடக்கம் செய்யப்படுகிறது. அவர்கள் மரணித்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய வருகை அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மையத்தை எடுத்து, அவர்களுடைய உடலை எடுத்து நீங்கள் பைத்துல் முகத்தஸிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தாலா கட்டளை இடுகிறான். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சமயத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் எங்கு இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ் தாலா அந்த இடத்தை குறிப்பிடவில்லை. பொதுவாக அவர்களுடைய உடலை எடுத்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் இந்த இடத்தில் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்விடத்துல போய் கேள்வி கேட்க முடியுமா? எந்த இடத்துல இருக்கு, எங்க இருக்கு, யாரு கபர் பக்கத்துல இருக்கு, அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க ஊர்ல உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா ஒரே ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த ஊர்ல அவங்க வயசுல மூப்பு, அவங்க தான் வயதுல மூத்தவங்க. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏமா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு யாருக்கா உங்களுக்கு தெரியுமான்னு? எனக்கு தெரியும். ரொம்ப கரெக்டா தெரியுமான்னு கேக்குறாங்க. துல்லியமாக எனக்கு தெரியும் சொல்றாங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் காட்டுங்களேன். அல்லாஹ் தாலா எனக்கு கட்டளை ஏற்றிருக்கிறான், இந்த மாதிரி அவர்களுடைய உடலை எடுத்து நான் பைத்துல் முகத்தஸ்ல கொண்டு போய் அடக்கம் செய்யணும், அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். சரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யறாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், இன்னும் ஒரு நற்காரியம் நீங்கள் செய்ய போகிறீர்கள், ஒரு நபிக்கு நான் உதவி செய்ய போகிறேன். இப்படியே இத்தகைய சூழ்நிலையில் நான் தேவைப்படும் பொழுது நான் எப்படி அதை சும்மா செய்வது? எனக்கு இதுக்குதான் பலன் வேணுமே. நான் உங்களுக்கு அதை கபரை காமிக்கிறேன், அதுக்கு பகரமா எனக்கு என்ன தருவீங்க? அதுக்கு எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்னடா அது இந்த அம்மா இப்படி யோசிக்குது, ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒண்ணும் கேட்கல. என்ன கேட்டாங்க தெரியுமா? கடைசியா, நான் சொர்க்கத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டாங்க. அப்ப பாருங்க, அந்த மூதாட்டி என்ன செய்யறாங்க? சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். சந்தர்ப்ப நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஒரு நபியோட சொர்க்கத்தில் இருக்குன்னா சும்மாவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்குதுன்னா சும்மாவா? அப்ப அதற்குண்டான அந்த நேரங்களை சரியான முறையில அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இதே போன்றுதான் நாமும் நமக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான நேரங்களையும், சிறப்பான காலங்களையும், சிறப்பான மாதங்களையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ஷாபானுடைய பிறை 15 ஒரு நாளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். அந்த நாள் தான் பராத் இரவு. இந்த பராத் இரவு என்று சொல்லக்கூடிய நாளிலே நாம் மஹ்ரிபினுடைய தொழுகைக்கு பிறகு 3 யாசின்கள் ஓத வேண்டும். 3 யாசின்களில் ஒரு யாசின் ஓதிய பிறகும் அதற்குரிய துவாக்களை ஓதி
ஈசால் சவாப் செய்ய வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கைக்காக வருட வருடம் இந்த பராத் இரவிலே நாம் இந்த 3 யாசின்களையும் தவறாமல் ஓத வேண்டும். நாம் முன்பதாகவே சொல்லியது போல்தான் இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக 5 நேரங்களை தொழுகைகளிலும் விடாமல் அல்லாஹ்விடத்திலே இந்த துஆக்களை அதிக அதிகம் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹர ரமலான் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று நாம் இந்த 3 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே இந்த துஆக்களை நாம் அதிக அதிகமாக செய்ய வேண்டும். இந்த பராத்தினுடைய இரவிலே நம்மளுடைய கலா கதிர்களை அல்லாஹ் தஆலா மாற்றி அமைக்கிறான். நாம் வருடம் முழுவதும் நாம் துஆ செய்திருப்போம் அல்லவா? அல்லாஹ் தஆலா நம்மளுடைய கலா கதிரை ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சிருப்பான். அந்த கலா கதிரை நம்மளுடைய தலையெழுத்த மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு? துஆக்கு இருக்குது. அது துஆ நம்ம அல்லாஹ்விடத்துல வருடம் முழுவதும் செஞ்சிருப்போம். யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, யா அல்லாஹ் எனக்கு இதை மாத்தி கொடு, யா அல்லாஹ் எனக்கு இப்படி கொடு, யா அல்லாஹ் எனக்கு அப்படி கொடு. நம்ம எத்தனையோ விஷயங்களை கேட்டிருப்போம். அப்படி கேட்டதுல அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்துகளையும் கலா கதிர்களையும் தக்தீர்களை அல்லாஹ் தஆலா இந்த பராத் இரவில் தான் அதை மாற்றி அமைக்கிறான். நாம் இந்த வரக்கூடிய எதிர் நிற்கக்கூடிய பராத்தினுடைய இரவிலே நாம் அனைவர்களும் சிறந்த முறையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். அல்லாஹ்விடத்தில் அதிக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நம்மளுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக, நம்முடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் கபராளிகளுக்காக குறிப்பாக நாம் அதிக அதிகமாக பெற்றோர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் கபராளிகளுக்கும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளைகளிலும் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த துஆவாக இருந்தாலும் சரி, ஒரு துஆவில் கூட இவர்கள் மூவர்களையும் நாம் தவற விட்டு விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாம் சிறந்த வழியில் வருவதற்கும் நம்மளை நல்வழியில் உருவாக்குவதும் இவர்கள்தான். குறிப்பாக நம்முடைய பெற்றோர்களும் உஸ்தாதுமார்களும் தான் நம்மளை சீர்திருத்தி நல்வழியில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான். ஆகையால் நாம் அதிக அதிகமாக இவர்களுக்காக ஒவ்வொரு நேரங்களிலும் துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.